ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுந்தர் பாண்டியன் பேரு கூட ரொம்ப லென்த்தா இருக்கு. வேணா ஆன் பண்ணலாமா? உங்க பேரை சுருக்கி சோனா பணன் கூப்பிடலாமா? ஐயோ என்ன விஜய், பரவாயில்லம்மா, நீ பேரே சொல்லாம சார்னு கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே சந்தோஷம் தான். சரி, நான் இப்போ வந்த விஷயத்த சொல்லிடுறேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ஓனர்கிட்ட பணம் கேட்டிருந்தல, அந்த பணத்துக்காக நீ கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் விஜய். இங்க பாரு, நீ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்ப. நீ இருக்கிற கஷ்டத்துல கடன்லாம் வாங்கினீன்னா ரொம்ப சிரமமாயிடுமா? இவ்வாறு அதை அடைக்கிறதுக்கு நீ இன்னும் கஷ்டப்படணும். ஏற்கனவே ஓனர்கிட்ட கடன் வாங்கி அந்த கடன் அடைக்கிறதுக்கு தானே நீயே ஊர்ல இருந்து இங்க வந்த. இப்படி மேலும் மேல கடன் வாங்கினா தனியா ஒரு பொண்ணா ஃபேமிலி நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா? அதனாலதான் என்கிட்ட இருந்த ஒரு 50,000 உன்ட்டு கொடுக்கலான்னு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. என்ன வச்சு யோசிக்கிற? இந்தா புடி. என்னடா அது திடீர்னு 50,000 தூக்கி கொடுக்கறான்னு நினைக்காத. நிலாவை நீ எப்படி பாக்குறியோ அதே மாதிரிதான் நிலாவை நானும் பாக்குறேன். இல்ல சார், பணம்லாம் வேண்டாம். ஏமா இப்படி சொல்ற? பணம் கட்டலன்னா பாப்பா எப்படி ஸ்கூல்ல சேர்ப்பாங்க? பணம் இல்லைன்றதுனால ஒரு குழந்தையோட எதிர்காலம் வீணா போயிட கூடாதுல்ல சார். யாரோ ஒரு புண்ணியவன் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டியிருக்கான். அதனாலதான் இந்த பணம் வேண்டான்னு சொல்றேன். யார் விஜய்? யார் கட்டினது? உனக்கு தெரிஞ்சவரா? அவர் யார் என்ன இதெல்லாம் தெரியாது சார். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் எந்த தவறான நோக்கமும் இல்லாத ஒரு நல்ல மனுஷன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்படியா? சரி சரி, எப்படியாவது இந்த பணத்தை வெகிட்ட கொடுக்கணுமே. ஸ்கூல் ஃபீஸ் கட்டான நீ இந்த வீட்டுக்கு புதுசாக தானே குடி வந்திருக்க. இந்த வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போடணும்ல, அதுக்கு பணம் தேவைப்படும்ல. அப்புறம் வீட்டுக்கு செலவுக்கு என்ன பண்ணுவ? அதுக்கும் பணம் வேணும்ல. அதுக்கு தான் இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. இந்த பாரு, இந்த பணத்தை நீ உடனெல்லாம் திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. எப்போ உங்ககிட்ட காசு இருக்கோ அப்ப இந்த பணத்தை கொடுத்தா போதும். இல்லையா கொடுக்கவே வேணாம், விட்டுறேன். ஏன்னா உனக்கு நான் செய்யாம வேற யாருக்கு நான் செய்வேன்? சார், தயவு செஞ்சு இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. வேண்டானா விடுங்களே. சரி 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 சரி, கோவப்படாதீங்க. கூல் கூல் கூல். அப்புறம் விஜய், கடைக்கு டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பலையா? வாங்க, நான் ஸ்கூல் வெளியே தான் போறேன். பாப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு நாம 2 பேரும் அப்படியே கடைக்கு போயிடுவோம். அதெல்லாம் வேண்டாம் சார், என்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, நான் வண்டியிலே வந்துக்கிறேன். ரைட்டு ரைட்டு, உங்ககிட்ட வண்டி இருக்குல்ல, நான் மறந்துட்டேன். அது குழந்தை எப்படியாவது ஸ்கூல்ல சேர்த்துன்ற நினைப்புல இருந்துட்டேனா, அதனாலதான் உங்ககிட்ட வண்டி இருக்கதே நான் மறந்துட்டேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். பாய்டா குட்டி. ஐயோ அம்மா. இவர் கூட ஒரே கடையில எப்படிமா வேலை பாக்குற? ரொம்ப இரிட்டேட்டிங் அங்கிளா இருக்காங்களேம்மா. சிலர்லாம் இப்படிதான். அவங்களெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரியா? சரிம்மா. போலாமா? பாத்துரா. அப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கேன். விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கியா? ஆமாப்பா, விழுந்து விழுந்து படிச்சாதான் படிப்பு மண்டைக்கு ஏறும்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அதனாலதான் மேல இருந்து கீழே விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கேன். டேய், விழுந்து விழுந்து படிக்கிறதுனா அதோட அர்த்தமே வேறடா. இது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற. நான் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடா, சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டாமா? சாரிப்பா, எனக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை. நீங்க வண்டியை மட்டும் ரெடி பண்ணுங்க, நான் இது மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன். A for aeroplane, B for bat, C for car, D for இப்படிலாம் பண்ணாதடா, அடிபட்டு வலிக்கும்டா.
எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நான் இன்னைக்கு கிளாஸ்ல முன்னாடி அவமானப்படக்கூடாது. யாரா அந்த அவ? அதான் நேத்து சொன்னலப்பா, ஆ, என் கிளாஸ்க்கு புதுசா ஒரு இம்சை வந்திருக்குல்ல, பேர் கூட நிலான்னு. ஆமா. நேத்து மிஸ் கொஸ்டின் கேட்ட உடனே அவ ஆன்சர் சொல்லி கிளாப் வாங்கி என்ன ஃபிளாப் ஆக்கிட்டாப்பா. அதே மாதிரி நான் எனக்கு கிளாப் வாங்கி அவளை ஃபிளாப் ஆக்கணும். அது எப்படிடா முடியும்? அதெல்லாம் முடியும். முடியாததுன்றே எதுவுமே கிடையாதுன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. நீ ஆன்சர் பண்ணா அவ எப்படிடா மொக்க வாங்குவா? லாஜிக்கா பேசுறா. அப்படியா? சரி, அந்த போனை கொடுங்க. யாருக்குடா கால் பண்ற? என்னோட மிஸ்ஸுக்கு தான். கால் போகுதுடா. அப்ப அட்டென்ட் பண்ணி பேசுங்கப்பா. இந்தாங்க. என் பையன் வருவான், அவன் விழுந்து விழுந்து படிச்சிருக்கான். அதனால நீங்க இந்த தடவை கொஸ்டின் கேளுங்க, அவன் கரெக்டா ஆன்சர் சொல்லுவான்னு சொல்லுங்க. அதை விட முக்கியமா நிலான்னு ஒருத்திய கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்லுங்க. மிஸ் கொஸ்டின் கேட்ட உடனே நான் முதல்ல ஆளா எந்திரிச்சு படிச்சது அப்படியே சொல்லுவேன். ஆனா அவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்பா. அவ இன்னைக்கு பல்பு வாங்கணும்ப்பா. மிஸ் அவளே எழுப்பி கேள்வி கேட்கணும். அவ பதில் தெரியாம ஷேம் ஆகி அழணும். நான் ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னு அவளை திட்டணும். பேசுங்கப்பா. சொல்லுங்க சார். யாரு? அது வந்து நான் கவினோட அப்பா பேசுறேங்க. சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை, கவின் எனக்கு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். எஸ். நீங்க அந்த சிலபஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க, அவன் கரெக்டா ஆன்சர் பண்ணுவான். ஓகே சார், ஐ வில் டேக் கேர். அப்புறம் கவின்ட்ட மட்டும் இல்ல, நீங்க எல்லார்கிட்டையும் கொஸ்டின் கேளுங்க. ஏன் சார் இதை மட்டும் ஸ்பெஷலா மென்ஷன் பண்றீங்க? அது அது ஜெனரல் நாலேஜ எல்லா குழந்தைங்களும் வளர்த்துக்கணும்ல, அது தேவைதானே. சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் இல்லாம நாலேஜ கெயின் பண்றது பெஸ்டான விஷயம் தானே. அது வந்து அதனால நீங்க எல்லா குழந்தைங்க கிட்டையும் இத பத்தி கேளுங்க, அதுக்கு அவங்களும் கரெக்டா பதில் சொல்றாங்களான்னு பாருங்க. ஐயோ அப்பா, ஷேர் அவுட் மாதிரி பிரேக் போட்டு பேசாதீங்க. நிலாவை எழுப்பி கொஸ்டின் கேளுங்கன்னு தெளிவா சொல்லுங்க. அப்புறம் புதுசா ஏதோ ஒரு பொண்ணு கிளாஸ்ல வந்து சேர்ந்திருக்காமே நிலான்னு சொல்லி. ஆமா சொல்லுங்க சார். அந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, பெண் குழந்தைகளுக்கு ஜெனரல் நாலேஜ் முக்கியம்.